இன்னும் 2-3 தினங்களில் நாங்கள் அனைவரும் சென்று டிட்கோ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்திடம் மனு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் மக்கள் நல பணிகளே. அதுதான் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம். எந்த இடத்திலும் எங்கள் மருத்துவர் ஐயாவின் அறிக்கைகளை பார்த்தாலே தெரிந்திருக்கும். அப்படி மக்களுக்காகவே சேவை செய்தவர் தான் எங்கள் மருத்துவர் ஐயா. அதே வழியிலே தான் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு வரையும், நேற்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை பார்த்திருக்கலாம் நீங்கள். தந்தை எவ்வழியோ தனையன் அவ்வழி என்ற முகையில மிக அற்புதமாக மக்கள் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் வழியிலே நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி திருவள்ளூர் பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு மாவட்டம் VM பிரகாஷ். ஒரு மாசமா இப்போ ஐயாவுக்கும் சென்னையாவுக்கும் பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த கார்டு இதெல்லாம் போய் குடிக்கிறீங்க, எப்படி இருக்குது மக்கள் மத்தியில ரீச் எப்படி இருக்கு? இல்ல, மக்கள் மத்தியிலன்றது ஒண்ணு இல்லைங்க. அதாவது ஐயாவும் சின்னையா பிரச்சனை என்பதை இன்றைக்கு பெரிய அளவில் ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற தவிர, பாட்டாளி சொந்தங்களை பொறுத்தவரையும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மிகப்பெரிய கட்டமைப்பு, வன்னியர் சமுதாயம் என்ற பெரிய கட்டமைப்பு மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கப்பட்டது. அவருக்கு பின்பாக மருத்துவர் ஐயா சின்னையா அவர்கள் தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். எங்கள் கிட்ட இருக்கின்ற ஆணைகள் எல்லாம் கட்சியை வளர்க்க வேண்டும், மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் கொள்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். அதை நாங்கள் மக்களிடத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் எந்த விதமான தோய்வுமே கிடையாது. இப்போ கூடிப்பூண்டி பொறுத்த வரைக்கும் 60 ஊராட்சி இருக்கு. இப்போ வன்னியர்கள் அதிகமா இருக்கிற ஊராட்சியும் இருக்கு. குறிப்பா அங்க மட்டும்தான் பண்றீங்களா இந்த 1 லட்சம்? இல்ல, நாங்க ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயத்தையுமே உறுப்பினராக சேர்க்கிற குறிக்கோளோட தான் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது பாத்தீங்கன்னா நாங்க நிறைய எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் பட்டியல் இனத்தவர் இருக்கின்றார்கள், மற்ற இதர சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். எங்களுடைய சில பொறுப்பாளர்களே பாத்தீங்கன்னா மாற்று சமுதாயத்தில் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கே தெரியும் கட்சியோட கொள்கை என்ன. எங்களுடைய செயலாளர், மாநில செயலாளர் மாற்று சமுதாய சார்ந்த. அந்த இடத்துல நாங்கள் எந்த இடத்திலும் சரி, இது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மக்களுக்கான கட்சி. இதில் அனைத்து தரப்பினருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். 1 லட்சம் உறுப்பினர் சொன்னீங்க, எவ்வளவு நாளுக்குள்ள முடிப்பீங்க? குறைந்தபட்சம் நாங்கள் வைத்திருக்கின்ற இலக்கு 90 நாட்களில் இந்த 1 லட்சம் உறுப்பினர் சேர்த்து விடுவோம்.